ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு நம்ம பேசும் பொழுது, தமிழ்ல இருக்க அந்த ஒரு இயல்பான தன்மை நமக்கு ஆங்கிலத்தில வரணும் அப்படின்னா, ஒரு சில முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸை நம்ம தமிழ்ல அதிகமா யூஸ் பண்றது, இதை எப்படி இங்கிலீஷ்ல இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்த்துரலாம். ஓகே? ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நிறைய பேர் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வரீங்க. எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுதான் உங்களோட ப்ராக்டிஸ். வெரி குட். அப்படியே தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. டெஃபினட்டாக ரொம்ப குறுகிய காலத்தில் நீங்கள் இங்கிலீஷில் பேசிடுவீங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இந்த பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சம்மந்தப்பட்ட அந்த பர்ட்டிகுலர் சென்டென்சஸை ஈஸியாக நீங்கள் ஓனாகவே மேக் பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். அப்போனா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதாவதுங்க, கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்திருந்தால் அதை தொடர்ந்து இன்னொருத்தர் எப்படி இருந்திருப்பார், எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். அவர் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பார், இப்போவே எப்படி இருக்கிறாரு, அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பார், அந்த இடம் நல்லாவே இல்லை, அவங்க எப்படி இருந்திருப்பா, பாவம்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனை நாம் மேக் பண்ணி பேசுவோம். ஆனால் கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும், அவங்க என்ன கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம சொல்லுவோம், எப்படி இருந்திருப்பார், நான் எப்படி இருந்திருப்பேன், அது அங்கே எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரிலாம் பேசுவோம். இதற்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் அதை நாம் கொஸ்டினில் யூஸ் பண்ணாதது தான் நாம் பண்ண ஒரு ட்ராபேக். என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு செயல் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. வாய்ப்பு கிடைச்சிருந்தா கண்டிப்பாக அந்த செயலை சூப்பராக செஞ்சுருப்போம் அப்படின்னு நாம் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு would have அப்படிங்கிற வார்த்தையை நாம் வழக்கமாக பயன்படுத்துகிறோம். கரெக்டுங்களா? would have கூட ஒரு V3 யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா கவனிக்கணும். ஏன்னா இங்கே V3க்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரைட். இப்போது ஒரு செயலை செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த செயலுக்கு பதிலாக நம்ம V3 அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். ஒரு இடத்துல இருந்திருப்பேன், நம்மளோட அந்த செட்டில்மெண்ட், நம்மளோட அந்த ஸ்டே இருக்குது பார்த்தீங்களா, நான் அங்கே இருந்திருப்பேன், ஸ்டே பண்ணியிருந்திருப்பேன், அங்கே தங்கி இருப்பேன் அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ நம்மளோட நிலைமையை சொல்வதற்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நிலைமை அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ஆங்கிலத்தில் பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஹேவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நம்மளால் பி வெர்ப் போட முடியாது. அதனால் பீன் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே போடுறோம். அப்போ என்ன ஆகுது, V3 வரக்கூடிய இடத்துல பீன் வருது. அப்போ பீனும் V3 தான். புரிஞ்சுக்கணும். V3யை இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணுது, பீன் அப்படிங்கிற வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால பீன் இங்கே V3யாக மாறிடும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். பீன் V3யாக இருந்தாலும் அது ஒருத்தருடைய நிலைமையை சொல்கிறது, அவ்வளோதான். ஓகே, இது புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். நான் அதை செஞ்சுருப்பேன், ஐ வுட் ஹவ் டன் தட், நான் அப்படி பேசியிருப்பேன், ஐ வுட் ஹவ் ஸ்போக்கன் லைக் தட், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதோட கொஸ்டின் ஃபார்ம். எப்படி நான் அதை செஞ்சுருப்பேன், அவர் எப்படி அங்கே இருந்திருப்பார், அதை தான் சொல்ல போகிறோம். அப்போ ரொம்ப சிம்பிளுங்க. கொஸ்டினுக்கு தேவையான அந்த பர்ட்டிகுலர் சென்டென்சஸை நமக்கு எழுதிக்கலாம். சரிங்களா? கொஸ்டினுக்கு தேவையான அந்த வார்த்தை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹவ், அப்புறம் என்ன இருக்குது, வாட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், வேர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் ஒய் அப்படிங்கிற வார்த்தை. இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம அதிகமாக கொஸ்டினில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேஸுக்கு அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எதுனா ஹவ். எப்படி இருந்திருப்பார், எப்படி இருந்திருப்ப, எப்படி சமாளிச்சிருப்ப, இப்படி தான் கேள்வியே வரும். ரைட்? அப்போ இந்த ஹவ் அப்படிங்கிற வார்த்தை போட்டதுக்கு அடுத்து ஆல்ரெடி எழுதி வச்சுருக்க அந்த வுட்டை நம்ம அப்படியே போட்டுட்டு, இதற்கு அடுத்து எந்த நபரை பற்றி பேசுகிறோமோ, எந்த நபர் எப்படி இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்கிறோமோ அந்த நபரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அதனால் ஒரு நவுன் இல்லாட்டி ஒரு ப்ரொனவுன் என்ன பண்ணலாம், இங்கே நாம் போட்டுக்கலாம். சரிங்களா? அதற்கடுத்து இந்த ஹேவ் வரணும். நல்லா கவனிக்கணுங்க. வுட்டுக்கும் ஹேவுக்கும் நடுவில் நவுன் வருது. ஓகே, இங்கே ஹேவ். ஒரு வினை செயலை நீங்கள் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அதற்கான V3 போடுங்க. இல்லை அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிற அவரோட நிலைமையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பீன் அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ரைட். பாருங்கள், ஹவ், வுட், நவுனுக்கு அடுத்து ஒரு ஹேவ் ப்ளஸ் V3. இந்த ஃபார்மெட்டு ரொம்ப புதுசாக இருக்கும், உங்களுக்கு நாக்கிலே நுழையாது. அப்போது சொல்லி 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 பார்க்கணும்.
சரிங்களா? இந்த வுட்டுன்னு வந்துட்டாலே நமக்கு கொஞ்சம் அலர்ஜி தான். ஏன்னா வுட்டுங்கிறது அலர்ஜி டாபிக். ஒரே மீனிங்கில் வந்தால் பரவாயில்ல, பல ஆயிரம் மீனிங்கில் வந்தால் நம்ம எப்படி போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இருந்தாலும் ஸ்போக்கனுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உட்டா ப்ளஸ் V3 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போது உட்டா ப்ளஸ் V3 ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதோட கொஸ்டினும் முக்கியம் தானே. எதெல்லாம் நம்ம முக்கியம்னு சொல்கிறோமோ அதோட கொஸ்டின் ஃபார்மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கணும், நெகட்டிவ் ஃபார்மட்டும் படித்து வச்சுக்கணும். புரியுதுங்களா? ரைட். அப்போது இதுதான் அதோட கொஸ்டின் ஃபார்ம். இங்கே ஹவு போட்டிங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வியும், வாட்னா என்ன அப்படிங்கிற கேள்வியும், வேர் அப்படின்னா அந்த இடத்தையும், மீதி இன்னொரு ஆள் இருக்கார் வென் அப்படிங்கிறதும் முக்கியமான வார்த்தை தான். கேள்விகள் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தடுத்து நமக்கு சென்டென்ஸில் என்னென்ன எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் போட்டுற வேண்டியது தான். ஆனால் இந்த பீன் அப்படிங்கிறது மட்டும் வரும் பொழுது நீங்கள் ஒரு லொக்கேஷனை தான் போடுவீங்க. அவர் அங்கே எப்படி இருந்திருப்பார், அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. இந்த பீனுக்கு அடுத்து ஒருத்தரோட நிலைமையை சொல்கிறேன். ஒன்று அவர் எங்கே இருந்திருப்பார், இல்லாட்டி என்ன டைமில் அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த பீனுக்கு அடுத்து மட்டும் மேக்ஸிமம் லொக்கேஷன் இல்லை டைம் தான் வரும். சரிங்களா? இதுதான் பேட்டர்ன். இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த டாபிக் கிளியராக நமக்கு புரிஞ்சிடும். நம்மளும் இதை வச்சு சகஜமாக பேச ஆரம்பிச்சிடலாம். நாம் எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்டை போட்டுக்கணும். அதற்கடுத்து வுட் அப்படிங்கிற வார்த்தை, அடுத்து யாரை ரெஃபர் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் நவுன், அதற்கடுத்து ஹேவ்னிங்கிற வார்த்தை, அதற்கடுத்து V3 ப்ளஸ் பீன் ஏதோ ஒன்று நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவர் என்ன செய்திருப்பார்? அவர் என்னடா செஞ்சுருப்பார்? நான் அவரை கூப்பிடவே இல்லைடா. கூப்பிட்டுருந்தா அவர் என்ன செஞ்சுருப்பார்? இப்போ கேட்போமா மாட்டாங்களா? அப்போ கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு எப்படி நடந்திருக்கும், அவர் என்ன செஞ்சுருப்பார் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் இது இஃப் கிளாஸில் தேர்ட் ஃபார்மில் வருங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இஃப் கிளாஸில் தேர்ட் ஃபார்மில் வரும். ஆனால் இங்கே இஃப் கிளாஸை நான் ஆட் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் கேள்வி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இஃப் கிளாஸும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அவர் வந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? இஃப் ஹி ஹேட் கம், அதை தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இஃப் ஹி ஹேட் கம், அவர் வந்திருந்தால், அதற்கடுத்து வரக்கூடிய சென்டென்ஸஸ் இது. அவர் என்ன செய்திருப்பார்? ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் இருக்க கேள்வி வார்த்தை என்ன? அவர் என்ன செய்திருப்பார். ரொம்ப சிம்பிள். என்ன, அதை ஃபஸ்ட்டு போட்டுற வேண்டியதான். ஏன்னா கொஸ்டின் வருது நமக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஓகே, வாட், அதை தொடர்ந்து உடனே அப்படி ஃபிக்ஸ்டு ஃபார்மெட் இருக்குல்ல, அப்படியே போடுங்க. ஓகே, வாட் வுட், ஓகே, ப்ளஸ் நவுன் தான் இருக்குது. நவுன் யார்? அவர், ஹீ. ஓகே, அதற்கடுத்து ஹேவ்னிங்கிற வார்த்தை இருக்குது, ஹேவ். ஓகே, ப்ளஸ் V3யா பீனாங்கிறத இப்போ கண்டுபிடிக்கணும். அதாவதுங்க ஒரு சென்டென்ஸில் V3 வருமா பீன் அப்படிங்கிற வார்த்தை வருமானு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை பாருங்கள், வேர்பை பாருங்கள். வேர்பு செய்திருப்பார், போயிருப்பார், சாப்பிட்டிருப்பார், பல்ட்டி அடிச்சிருப்பார், இந்த மாதிரி ஏதாவது வினையை சொல்வதாக இருந்தால் V3 வரும். இல்லை இருந்திருக்கும், இருந்திருப்பார், இந்த மாதிரி இருந்திருப்பார், அந்த இருங்கிற டோனில் வந்துச்சுன்னா பீன். அவ்வளோதான். சரிங்களா? அப்போது நமக்கு இங்கே என்ன இருக்குது? செய்திருப்பார் தான் இருக்குது, இருந்திருப்பார் இல்லை. அப்போ நமக்கு V3 தான் வருது. சரிங்களா? அப்போது செய்தல் அப்படிங்கிறதுக்கு டூ அப்படிங்கிற வார்த்தை வச்சுருக்கோம். டூவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? டன். அப்படியே தூக்கி போடுங்க பார்க்கலாம். டன். அதுக்கப்புறம் கடைசி ஒரு கேள்விக்குறி வரணும், அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். பாருங்கள், வாட் வுட் ஹி ஹாவ் டன், வாட் வுட் ஹி ஹாவ் டன், அவ்வளோதான். வாட் வுட் ஹி ஹாவ் டன். இந்த உட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதற்கடுத்து ஹேவ் டன்ங்கிற வார்த்தை, இது மேக்ஸிமம் வந்துடும் எப்பயும் போல். ஹேவ் டன் அப்படிங்கிற வார்த்தை. அந்த உட்டுக்கு அடுத்து நாம் என்ன ப்ரொனவுனை போடுறோமோ, என்ன நவுனை போடுறோமோ அங்கே மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பேசி பழகினா போதும். அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு மனப்பாடமாயிடும். அடுத்து பாருங்கள், அவர் வயதானவர். அவர் எப்படி அங்கே போயிருப்பார்? எல்லோரும் சொல்கிறீங்க அவர் அங்கே போனார். ஏங்க அவர் வயசானவருங்க, அவர் எப்படி அங்கே போயிருப்பார்? கேட்பவும் மாட்டோமா? கேட்போம்ல, எழுதிடலாம் வாங்க. அவர் வயதானவர். இப்போ ப்ரெசென்ட்டில் பேசுகிறோம். அவர் வயதானவர். ஓகே, ஹீ இஸ் an old man. சிம்பிள் எழுதியாச்சு. ஓகே, he is an old man. அவர் வயதானவர். அவர் எப்படி அங்கு போயிருப்பார்? கேள்வி வார்த்தை என்ன? ஃபர்ஸ்ட் அதை தானே பார்க்கணும். ஹவு. ஓகே, அடுத்து வுட்டுங்கிற வார்த்தை கடன்னு எழுதுங்க. ஹவு வுட். நவுன் போடணும். நவுன் யார்? அவர். ஓகே, ஹீ. ஓகே, ஹவு வுட் ஹீ. அதற்கடுத்து ஹேவ் வந்துடணும். அங்கு போயிருப்பார். அங்கு போயிருப்பார். ஹேவுக்கு அடுத்து V3 தான் போடணும். அப்போ gone there. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு கேள்விக்குறி. He is an old man. How would he have gone there? How would he have gone there? Simple. He is an old man. How would he have gone there? அவர் எப்படி அங்கே போயிருப்பார்? முடிஞ்சது. நிறைய டைம் சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அவள் யாரை அழைத்திருப்பாள்?
அவகிட்ட வந்து நம்ம அந்த பிளானை கொடுத்துருந்தோம், இல்லாட்டி ப்ராஜெக்ட்டை கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அவள் யாரை இன்வைட் பண்ணியிருப்பா? அப்படி தான் நம்ம கேட்குறோம். சரிங்களா? அவள் யாரை கூப்பிட்டுருப்பா? யாரை இன்வைட் பண்ணியிருப்பா? ஓகே. அவள் யாரை அழைத்திருப்பாள்? ரொம்ப சிம்பிள். கேள்வி என்னது? யாரை போடுங்க. ஹூ. அடுத்து என்னது? உட்டு. ஓகே. ஹூ உட், அவள், ஷீ. அதற்கடுத்து ஹேவ் வந்துடணும். ஹேவ் அழைத்திருப்பாள் அப்படின்னா இன்வைட் பண்ணுறது. தேர்ட் ஃபார்ம் என்ன? இன்வைட்டட். அவ்வளோதான். பாருங்கள். ஹூ வுட் ஷி ஹேவ் இன்வைட்டட்? ஹூ வுட் ஷி ஹேவ் இன்வைட்டட்? ரொம்ப சிம்பிள். ஹூ வுட் ஷி ஹேவ் இன்வைட்டட்? ஹூ வுட் ஷி ஹேவ் இன்வைட்டட்? அவள் யாரை கூப்பிட்டுருப்பா? அவள் யாரை கூப்பிட்டுருப்பா? ஹூ வுட் ஷி ஹேவ் கால்டு? அவள் யாரை அழைத்திருப்பாள்? அப்படியே ஒவ்வொன்றா மாற்ற மாற்ற கேள்வி வந்துகிட்டே இருக்கும் புதுசு புதுசாக. அடுத்து பாருங்கள். சுற்றுலா எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் ட்ரிப்புக்கு போயிட்டாங்கடா, ஜேர்னி போயிருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் ட்ரிப்பு? நமக்கு தெரியாது, நம்ம கேள்வியை கேட்குறோம். எப்படி இருந்திருக்கும்? எழுதலாங்களா? பாருங்கள். சுற்றுலா எப்படி இருந்திருக்கும்? கேள்வி வாக்கியம் என்ன வருது? ஹவுங்கிற போட்டால் தான் வரும். கேள்வி வார்த்தை. ஹவு, உடனே அந்த உட்டுங்கிற வார்த்தை போடுறோம். எந்த நவுனை பற்றி பேசுகிறோம்? சுற்றுலா. அப்போது த ஜேர்னின்னு போடலாம், இல்லாட்டி த ட்ரிப்புன்னு கூட போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஹவு வுட் த ஜேர்னி எப்படி இருந்திருக்கும்? இந்த நவுனுக்கு அடுத்து ஒரு ஹேவ் போடணும், போட்டாச்சு. இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஹேவுக்கு அடுத்து இங்கே நாம் இருந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் பேஸ் பண்ணி போடணும். ஓகே. அப்போ இருந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் பீன் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம். கரெக்டுங்களா? அப்படியே போடுங்க, பீன். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஏதாவது வார்த்தை இருந்தால் அதற்கடுத்து நம்ம போடலாம். ஒன்றுமே இல்லை, அதனால் அப்படியே முடிச்சுட்டு ஒரு கேள்விக்குறி போட்டு முடிச்சு விட்ருவோம். பாருங்கள். ஹவு வுட் த ஜேர்னி ஹாவ் பீன்? ஹவு வுட் த ஜேர்னி ஹாவ் பீன்? சுற்றுலா எப்படி இருந்திருக்கும்? ஜேர்னி எப்படி இருந்திருக்கும்? அது அந்த ஜேர்னிக்கு போனவங்கிட்ட கேட்டால் தான் நமக்கு தெரியும். ஓகே. நாம் அந்த ஜேர்னிக்கு போயிருந்தால் ஜேர்னி எப்படி இருந்திருக்கும்? கேட்க மாட்டோமா? நாம் போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதுதான். ஓகே. ஹவு வுட் த ஜேர்னி ஹாவ் பீன்? ஹவு வுட் த ஜேர்னி ஹாவ் பீன்? சிம்பிள். யார் தலைவராக இருந்திருப்பார்? ஓகே. அந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த பக்கம் வேறு யாருக்கு ஓட்டு போட்டிருந்தா யார் தலைவராக வந்திருப்பா? யார் தலைவராக இருந்திருப்பார்? ஓகே. பாருங்கள். யார் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் வேர்டு. அப்போ அதையே போடுங்க. ஹூ. இதற்கடுத்து அப்படியே அந்த ஃபிக்ஸ்டு ஃபார்மெட் தான் போடுங்க. உட்டு. நவுன் யார்? தலைவர். அப்போ த லீடர். ஓகே. த லீடர். அதற்கடுத்து ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா இருந்திருப்பார் தான் இங்கேயும் வருது. முடிஞ்சுதுங்க. பாருங்கள். ஹூ வுட் த லீடர் ஹேவ் பீன்? ஹூ வுட் த லீடர் ஹேவ் பீன்? யார் தலைவராக இருந்திருப்பார்? ஹூ வுட் த லீடர் ஹேவ் பீன்? அந்த காலத்தில் யார் தலைவராக இருந்திருப்பார்? இன் தோஸ் டைம்ஸ், இன் தோஸ் ஏஜஸ், who would the leader have been? Who would the leader have been? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே. ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு போகலாம். சரிங்களா? போன ஸ்லைடில் இருந்தது கூட அவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை. இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு கொண்டு வரதான் மிகப்பெரிய டாஸ்காக இருக்க போகுது நமக்கு. பார்க்கலாங்களா? பாருங்கள். How would he have sung on the stage? ஹவு வுட் யூ ஹாவ் சங் ஆன் த ஸ்டேஜ்? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். என்ன இருக்குது? உட் இருக்கா? இருக்குது. ஒரு நவுன் இருக்கா? இருக்குது. அதற்கடுத்து ஹேவ் வந்திருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அதற்கடுத்து V3 வந்திருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அவ்வளோதான். இந்த ஃபார்மெட் வந்திருந்தால் அந்த வேலையை அவர் எப்படி செஞ்சுருப்பார் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். சரிங்களா? பாருங்கள். ஹவு வுட் ஹி ஹாவ் சங் ஆன் த ஸ்டேஜ்? ஹவு வுட் ஹி ஹாவ் சங் ஆன் த ஸ்டேஜ்? ரொம்ப சிம்பிள். அவர் அதற்கடுத்து என்ன கேள்வியை கேட்க போகிறோம்? எப்படி அப்படிங்கிற கேள்வி தான் கேட்க போகிறோம். சரிங்களா? அவர் எப்படி ஹாவ் சங், அதுவும் பாருங்கள், உட் ஹாவ் சங்னா பாடியிருப்பார். ஓகே. அவர் எப்படி பாடியிருப்பார்? அதற்கடுத்து மீதி இருக்கிற வார்த்தை ஆன் த ஸ்டேஜ். அப்போது எப்படி சொல்லணும்? அவர் மேடையில் எப்படி பாடியிருப்பார்? ஓகே. அவர் மேடையில் எப்படி பாடியிருப்பார்? இங்கே சூப்பராக பாடுறாரு. அப்போ அவர் ஸ்டேஜில் எப்படி பாடியிருப்பார் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதாவது எழுதுகிறோம். ஓகே. அவர் எப்படி மேடையில் பாடி இருப்பார்? அவ்வளோதான். சிம்பிளுங்க. பாருங்கள். அவர் எப்படி ஸ்டேஜில் பாடியிருப்பார்? ஹவு வுட் ஹி ஹாவ் சங் ஆன் த ஸ்டேஜ்? சிம்பிள். அடுத்து பாருங்கள். வேர் வுட் வி ஹாவ் லிவ்ட் இன் த 2000s? வேர் வுட் வி ஹாவ் லிவ்ட் இன் தி 2000s? அதாவதுங்க ரொம்ப சிம்பிள். 2000s அப்படின்னா 2000களில். ஓகே. அந்த 2000லேருந்து ஒரு 10 வருஷம் வருது பார்த்தீங்களா? அதான் 2000களில். வேர் எங்கே? would have lived வாழ்ந்திருப்போம்.
நாம். அவ்வளோதான். நாம் 2000களில் எங்கே வாழ்ந்திருப்போம் என கொஸ்டின் என்ன இருக்குது, வேறு தான் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிள் பாருங்கள். நாம் நாம் இந்த 2000s 2000களில் எங்கே எங்கே வசித்திருப்போம். ஓகே, வசித்திருப்போம் எப்படின்னா, 2000ல் தான் நம்ம இந்த ஊருக்கு வந்தோம். இந்த மகராச நமக்கு இடம் கொடுத்து வேலை கொடுத்து இங்கே தங்க வச்சுட்டாரு. அவர் மட்டும் அன்றைக்கி இல்லாமல் இருந்திருந்தாருன்னா நம்ம 2000ல் எங்கே ஸ்டே பண்ணியிருந்திருப்போம், எங்கே இருந்திருப்போம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் பாருங்கள், நாம் 2000களில் எங்கே வசித்திருப்போம். வேர் வுட் வி ஹாவ் லிவ்ட் இன் தி 2000s. வேர் வுட் வி ஹாவ் லிவ்ட் இன் தி 2000s. ரொம்ப சிம்பிளுங்க. திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா இந்த சென்டென்ஸஸ்லாம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், எனக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆன்சர் வருதுன்னு. How would they have got that designation? How would they have got that designation? ரொம்ப சிம்பிள். that designation அப்படின்னா அந்த பதவி. ஓகே, how எப்படி, தேனா அவர்கள், would have got இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகே, எப்படி அவர்கள் would have got வாங்கி இருப்பார்கள், அவ்வளோதான். ஓகே, எப்படி அவர்கள் வாங்கி இருப்பார்கள் அந்த பதவியை. ஓகே, எப்படி அவர்கள் வாங்கி இருப்பார்கள் அந்த பதவியை, அப்படி எழுதுங்க. எப்படி அந்த பதவியை, ஓகே, கொஞ்சம் கோர்வை எழுதலாம் தமிழ் எழுதும்போது. ஓகே, எப்படி அந்த பதவியை அவர்கள் வாங்கி இருப்பார்கள். எப்பட்றா அதை வாங்கி இருப்பாங்க, எலிஜிபிள் யாருமே இல்லையே, சர்டிஃபிகேட் இல்லை, எப்படி அதை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, கேள்வியாகவும் கேட்போம். அதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஹவு வுட் தே ஹவ் காட் தட் டெசிக்னேஷன், எப்படி அந்த பதவியை அவங்க வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். ஹூ வுட் ஷீ ஹேவ் பீன் வித். ஹூ வுட் ஷீ ஹேவ் பீன் வித் ரொம்ப சிம்பிள். யார் would have been இருந்திருப்பாள், ஏன்னா ஷீன் தான் இருக்குது. ஓகே, அவள் would have been இருந்திருப்பாள். ஓகே, இருந்திருப்பாள். வித்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அப்போ உடன். ஓகே, அப்போ உடன். அப்போ ரொம்ப சிம்பிள். ஹூ யார், உடன், ஏன்னா அங்கே தான் கரெக்டாக பொருந்தது. ஓகே, யாருடன் அவள் இருந்திருப்பாள். ஓகே, அந்த பொண்ணு வந்து மிஸ்ஸிங் கேஸில் காணாமல் போயிடுச்சு. ஓகேங்களா, அந்த மிஸ்ஸிங் கேஸில் நம்ம தேடிட்டுருக்கோம். கடைசி அந்த பொண்ணு யார் கூட இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். யார் வித் உடன் அவள் would have been இருந்து இருப்பாள், அவ்வளோதான். இருந்திருப்பாள். சிம்பிளாக இருக்குங்களா? இப்படி தாங்க பிரித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், who would she have been with. வித்துனா யார், உடன் அப்படிங்கிறதுக்காக அது வித்தை போடுறோம், ஏன்னா வித்துனா உடன் தானே. ரைட். why would Jeba have been in the store, have been in the shop. ஓகே, why would Jeba have been in the shop. ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், would have been. ஓகே, இருந்திருப்பான். ஓகே, அடுத்து பாருங்கள், why ஏன் ஜெபா இருந்திருப்பான் அந்த கடையில். ஓகே, இந்த ஷாப், அந்த கடையில் ஏன் ஜெபா இருந்திருப்பான். கொஸ்டின் வந்துருச்சு, எழுதலாங்களா? பாருங்க, ஏன் ஜெபா அந்த கடையில் இருந்திருப்பான். ரொம்ப சிம்பிள். அவனுக்கு அந்த கடைக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த நேரத்தில் எதுக்கு அந்த கடைக்கு போனான், அந்த கடையில் ஏன் இருந்திருப்பான். why would Jeba have been in the shop. ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? அப்போ இவ்வளோ நாளாக நம்ம அந்த உடாவை இந்த ஒரு ஆங்கிளில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்காமல் இருந்திருக்கோம் பாருங்களேன், இன்க்ளூடிங் மீ. இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதற்கடுத்து இதை டெய்லி சொல்லி பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ரொம்ப கேஷுவலான சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். ஓகே, பண்ணுவீங்களா? வெரி குட். இப்போ இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க், எத்தனை முறை அவர்களுக்கு நான் அறிவுரை சொல்லியிருப்பேன், எத்தனை டைம் அவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுத்துருப்பேன். எம்எஸ் தோனி எங்கே இருந்திருப்பார், இந்த உணவு நல்லாவே இல்லை, எப்போது இதை அவர் சமைச்சிருப்பார்,
எத்தனை ரூபாய் நாம் செலவு செஞ்சுருப்போம்? அவன் அப்போது எப்படி இருந்திருப்பான்? அவன் அட் தட் டைம். ஓகே, அப்போதுன்னா அட் தட் டைம். ஓகே, அவன் அப்போ எப்படி இருந்திருப்பான்? ஸோ இதைத்தான் நீங்கள் கமெண்ட்டில் போடணும். ஆன்சர்ஸ் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பட்டனை அப்படியே தட்டி விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் போகும், அவங்களும் பயனெடுத்து கொள்ளட்டும். அண்டு இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கில் நாம் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, டேஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, எத்தனை நாளைக்கு நடத்தலாம் அப்படின்ட்டு. பட் டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு டீச் யூ த ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஓகே, அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் கோர்ஸை கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அட்டென்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100% நீங்கள் இங்கிலீஷில் பேசிடுவீங்க. ஓகே, ரைட். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.